அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. ஒரு கேள்வி ஐயா. ஸோ இப்போது எப்பவுமே எனக்கு ஒரு ஒரு கர்வம் இருக்கும். என்னென்னா, நான் ஒரு நல்ல அப்பாவாக இருக்கேன், நல்ல ஒரு புருஷனாக இருக்கேன், அம்மாவுக்கு ஒரு நல்ல பையனாக இருக்கேன், அம்மா அப்பாவுக்கு நல்ல பையனாக இருக்கேன், ஒரு சுயநலம் இல்லாமல் இருக்கேன் அப்படின்றத ஒரு எண்ணம் இருக்கும். அது ஒரு நாளடைவில் அது ஒரு கர்வமாக மாறிடுச்சு. அது ஓகே, சுயநலம் இல்லாமல் பண்ணணும் அப்படின்ட்டு யோசித்து பார்த்தோம்னா, அந்த சுயநலம் இல்லைன்றதுலேயே ஒரு சுயநலம் இருக்க மாதிரி தான் இருக்குது. அந்த பண்ணுற அந்த ஒரு எண்ணமே வந்து எனக்கு ஒரு சந்தோஷத்தை தருது அப்படின்னும் போது, நல்ல அப்பாவாக இருக்கிறேன், நல்ல பிள்ளையாக இருக்கிறேன், நல்ல புருஷனாக இருக்கிறேன், நல்ல மனைவியாக இருக்கிறேன் அப்படின்றது சந்தோஷம். ஆனால் என்ன மாதிரி அப்பாவே கிடையாது, என்ன மாதிரி பிள்ளையே கிடையாது, என்ன மாதிரி புருஷனே கிடையாதுன்றது தான் ஆணவம். அதுதான் இருக்கக்கூடாது. நல்ல புருஷனாக இருக்கலாம், சந்தோஷமான விஷயம். நல்ல மனைவியாக இருக்கலாம், புருஷனுக்கு சந்தோஷமான விஷயம். தாய்க்கு நல்ல பிள்ளைங்களாக இருக்கலாம், சந்தோஷமான விஷயம். பிள்ளைங்களுக்கு நல்ல தாய் தப்புனாக இருக்கலாம், சந்தோஷம். ஆனால் என்ன மாதிரி யாரும் இல்லைன்னு நினைக்கலாம், அது கர்வம், ஆணவம். அது வந்துடக்கூடாது. வந்துச்சுன்னா நீ கெட்டு போகிறேன்னு அர்த்தம். ஆனால் நான் சுயநலம் இல்லைன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். பட் அந்த சுயநலம் இல்லைன்றதுல ஒரு சந்தோஷம் இருக்குது இல்லைங்களா? சுயநலம் இல்லைன்னு மனித வாழ்வே கிடையாது. கடவுளே ஒரு சுயநலவாதின்னு சொல்லிக்கிறேன் நான். சுயநலம் இல்லைன்னு சொல்லும் போது உன் பொண்டாட்டியை பற்றி எப்படி இப்போ சொல்லுவேன், ஞாபகம் வந்து உண்டு. சுயநலம் இல்லைன்னு போது உன் தாயை பற்றி எப்படி ஞாபகம் வந்து. சுயநலம் இல்லைம்போது உன் பிள்ளைங்களை பற்றி எப்படி ஞாபகம் வந்து. ஊரில் இருக்கிறவங்கள பற்றி ஞாபகம் வந்தது. உன் சொந்தத்தை பற்றி தானே ஞாபகம் வந்து. அப்போ சுயநலம் இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? சுயநலம் இல்லாத ஒரு பொருள் உயிரோடவே இருக்காது. எல்லா பொருளும் சுயநலமாக தான் இருக்கும். ஆனால் சில பொருள் சுயநலத்தில் பொதுநலமாக இருக்கும். ஆனால் சில பொருள் சுயநலமாகவே இருந்துடும். சுயநலம் இல்லாத யாருமே கிடையாது. எதுக்கு அமெரிக்காவுக்கு போய் சம்பாதிக்கிறீங்க நீங்கள்? சுயநலம் தானே. இங்கே என்ன கட்சா இருக்கிற தொழில் சேர்த்து வாழ்ந்துருக்கலாமே. பொண்டாட்டியை நல்லா வாழ வைக்கணும், பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும், எங்கள் அம்மாவை நல்லா ஆக்கணும், எங்கள் அப்பாவை நல்லா வைக்கணும். சுயநலம் தானே அது. சுயநலம் இல்லைன்ற ஒரு மனிதனே கிடையாதுப்பா. சும்மா ஒப்புக்கு ஒன்றா சொல்லிப்பா, நான் சுயநலமே இருக்கிறது இல்லைங்க, என்ன மாதிரி பொதுநலவாதியே இல்லைங்க அப்படின்லாம் சும்மா சொல்லி ஏமாற்றுவானுங்க. ஆனால் உண்மையில் சுயநலம் இல்லாத ஒரு தாய் கிடையாது, சுயநலம் இல்லாத ஒரு மனைவி கிடையாது, சுயநலம் இல்லாத ஒரு கணவன் கிடையாது, சுயநலம் இல்லாத ஒரு தந்தை கிடையாது, சுயநலம் இல்லாத ஒரு பிள்ளையும் கிடையாது. புள்ள பிறகுது, தாய் பேச்சை கேட்குது, தகப்பன் பேச்சை கேட்குது. எதுக்கு கேட்கணும்? அது அதை கேட்டால் தான் அதுக்கு தேவையானதெல்லாம் தாய் தகப்பன் கொடுப்பான். ஆனால் அது கொடுத்து வளர்ந்த பிறகு என்ன பண்ணுது? ஒரு மனைவியை கட்டிக்குது. தாய் பெற்ற தாய் கொடுத்து வளர்த்த தாயை மறக்குது, தகப்பனை மறக்குது. ஆனால் பொண்டாட்டி ஆசையாக நினைக்குது, தான் பெற்ற பிள்ளைங்களுக்கு ஊட்டுது. சுயநலம் தானே. வாழ்க்கையே சுயநலம். நீ எதுக்கு காப்பாற்றுற? பின்னாடி நம்ம தள்ளாடி போயிட்டோம்னா நம்ம பிள்ளைங்க நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்ற சுயநலம் உனக்கு. அதுங்க தாய் தகப்பனை பகச்சிங்கன்னா நம்ம கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்காதுன்ற சுயநலம் அதுக்கு. எல்லாம் உலக வாழ்வே ஒரு சுயநலம். நம்ம பொதுநலத்தில் எவனும் ஒருத்தம் கூட வாழ முடியாது. சும்மா வாயில் சொல்லுவான், ஆனால் பொதுநலவாதிங்க எனக்கு சுயநலமே கிடையாது. சுயநலம் இல்லைன்னா உடல் உயிர் இல்லாததுன்னு அர்த்தம். உடலோட சுயநலத்தோட இயங்குது, உயிர் உடலை சுயநலத்துக்கு வச்சுக்குது, உடல் அதனோட சுயநலத்துக்கு உயிரை உள்ள வச்சுக்குது. இது ரெண்டு சுயநலத்துக்காக ஆகாரம் சாப்பிடுது. சுயநலம் இல்லாத ஒரு பொருள் உலகத்தில் ஏதுப்பா? சும்மானா சொல்லி ஏமாத்தி நிற்பானுங்க. அதெல்லாம் நான் சொல்றதே கிடையாதுப்பா. சரிப்பா. இன்னொரு கேள்வி ஐயா. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் சித்தர்கள், ஞானிகள் எல்லாமே வந்து அந்த உயர்ந்த இடத்த அடையிறதுக்கு காரணமே அவங்க முன்ஜென்மத்தில் பண்ண நல்ல கர்மா அப்படின்றது என்னோட எண்ணம் ஐயா. முன்ஜென்மத்தில் பண்ண நல்ல கர்மா உண்டு, இந்த ஜென்மத்தில் பண்ண நல்ல கர்மா உண்டு. நமக்கு முன்ஜென்மத்தில் கர்மா நல்ல கர்மா பண்ணிவிட்டு இந்த ஜென்மத்தில் இப்போ 3 பொண்டாட்டி 3 30 பிள்ளைங்களை பெற்று வச்சுன்னா கர்மா வந்து சேராது, கடவுளுக்கு போவாது. சரி ஐயா. ஆனால் அவங்க முன் ஜென்மத்தில் பண்ண கர்மா வந்து இந்த ஜென்மத்தில் அவங்க இவ்வளோ உயர்ந்த இடம் வருதுன்னா, அப்போ நிறைய சித்தர்கள், சாமிகள் அவங்க சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ஐயா. அது எனக்கு புரியாத கடவுள் வழியில் எவன் போனாலும் கஷ்டம்தான்பா. சின்ன வயசில் படுற சின்ன வயசா பெரிய வயசா இல்லை, கடவுள் வழியில் எவன் போகிறான்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். எந்த ஞானியாவது கோடீஸ்வரன் தானே? கடவுள் கூடவே இருந்தான். அவன் நினைச்சா எதோ ஒன்றா செய்ய முடியும். ஆனால் எந்த ஞானியாவது கோடீஸ்வரன் தானே? எந்த மகானாவது லட்சாதிபதியாக இருந்தானா? எந்த சித்தனாவது 4 பங்களா கட்டிக்கணும் உட்காந்துட்டானா? எல்லாமே பிச்சை எடுத்து சாப்பிட்டான்.
அதனால்தான் அவன் கடவுளை அடைய முடியுது. அதனால கடவுளை எவன் தேடி போறானோ கடவுள் மாதிரி இவன் ஆனால்தான் அதுக்கு சேர்க்கும். எண்ணெயோட தண்ணி சேருமா? தண்ணியோட எண்ணெய் கலந்துடுமா? தண்ணியோட எண்ணெய் கலக்கணும்னா எண்ணெய் தண்ணியாக மாறி போடும். எண்ணெயோட தண்ணி கலக்கணும்னா தண்ணி எண்ணெயாக மாறி போடும். கடவுளோடு சேரணும்னா மனிதன் தன் நிலையை மாற்றிக்கின்னு மாறி போகணும். அப்போ தான் அதோடு சேர முடியும். இல்லாத வரைக்கும் என்ன மாதிரி கத்தி பொழப்பு நச்சுட்டு தான் போகணும். இன்னும் ஒரே கேள்வி ஐயா. சொல்லு. இப்போது மக்கள் இப்போ நமக்கு முன்னாடி வந்து நல்லவன், இவனை மாதிரி ஒரு ஃப்ரெண்டை பார்க்க முடியாது, இவனை மாதிரி ஒரு ஃப்ரெண்டை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க நமக்கு பின்னாடி போயிட்டு நம்மளை பற்றி தப்பாக பேசும்போது ஒரு கேள்வி வருது, எது உண்மை? நமக்கு முன்னாடி அவங்க சொல்கிற ஒரு விஷயம் உண்மையா, இல்லை நமக்கு பின்னாடி ஒரு கேட்டோம்னா நான் சும்மா காமெடிக்கு சொன்னால் இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி வந்துடுது. பின்னாடி சொன்ன மாதிரி அதான் உண்மை. பின்னாடி பேசுகிறது தான் உண்மை. அதான் உண்மை. முன்னாடி பேசுறது முகஸ்துதின்னு பேர் இருக்குது. உன்னை புகுந்தா தான் ஒரு டிவி வாங்கி கொடுப்பேன், உன்னை புகுந்தா தான் ஒரு 1000 ரூபாய் கொடுப்பேன், உன்னை புகுந்தா தான் ஒரு நாஸ்கா வாங்கி கொடுப்பேன். அதனால புகழ்ந்தான். பின்னாடி போய் திட்டினா பார்த்தியா, அதான் உண்மை. இப்போ அந்த மாதிரி ஆளுங்களை வந்து நம்ம பார்த்தா ஒதுங்கி இருக்கணுமா? எல்லாருமே பார்த்தா சொல்லுவானா, நான் முன்னாடி வாழ்த்து பேசுவேன், பின்னாடி போய் திட்டி பேசுவேன். இப்போ எனக்கு இப்போ நேற்று நடந்திருக்கு. நேற்று நடந்த பிறகு தானே தெரிஞ்சுது. நடந்து முன்னே தெரியலையே. நடந்து முன்னே எவனாலையும் தெரிஞ்சுக்க முடியாது. சேர்ந்து பழி வாங்கி பக்குவப்பட்ட பிறகு தான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால தெரிஞ்சுதான் விலைக்கு போயிடணும். அவன் கெட்டவனான்ட்டு நீ சொல்ற, முன்ன அவன் கெட்டவன் சொல்றான், என்ன சொல்ல போற? அதுதான் அப்ப என்ன? அப்ப உனக்கு அவன் கெட்டவன், அவனுக்கு நீ கெட்டவன். அதனால 2 பேருமே கெட்டவங்க தான். ஏன்னா எப்போ இன்னொருத்தனை கெட்டவன்னு நம்ம சொல்றோமோ நம்ம சீரா இல்லைன்னு அர்த்தம். நம்ம சீரா இருந்தா அவன் கெட்டவனா இருந்தா நமக்கு என்ன, நல்லவனா இருந்தா நமக்கு என்ன? நம்ம வேலையை பார்க்கலாமே. சரி, அவன் நல்லவனா இருந்துட்டா நமக்கு என்ன சாதனை? இல்லை அவன் கெட்டவனா இருந்தா நமக்கு என்ன? அவனோட பழகி போறான். அப்போ அவனை புறஞ்சொல்லாம வாழ கற்றுக்குங்க. இன்னொருத்தரை பற்றி பேசும்போது நம்மளை பற்றியும் பேசும் உலகம். 10 பேருக்கு நம்ம நல்லவனா இருக்கலாம், இன்னொருத்த 10 பேருக்கு கெட்டவனா இருப்பான். ஆனால் 100 பேருக்கு அவன் நல்லவனா இருப்பான். நம்ம 100 பேர் கெட்டவனா இருப்போம். அதனால யார் கெட்டவன் யார் நல்லவன் ஆராய்ச்சி பண்ணி சொல்லவே முடியாது. அவ சூழ்நிலையில் அந்தந்த நிமிஷத்தில் அவன் கெட்டவனா மாறிடுவான். எவ்வளோ நல்லவனா இருந்தாலும் சரி. இப்போ விநாயகர் பெருமான் இருக்காரு, அவருக்கு விக்னேஸ்வரன் ஈஸ்வரன் பட்டம் தராங்க. பணம் கோடிக்கணக்கில் சொத்து வச்சுக்கிறாங்க, கோடீஸ்வரன் சொல்கிறாங்க. கடவுள் இருக்கிறாரு, ஈஸ்வரன் பேர் சொல்கிறாங்க. ஆனால் எல்லாத்தையும் கெடுக்கிறானே சனீஸ்வரன். அவனுக்கு ஏன் ஈஸ்வரன் பட்டம் கொடுத்தாங்க? ஏன் கொடுத்தாங்க? எதுக்காக கொடுத்தாங்க? சனியை பார்த்தா எல்லாம் பயப்படுறாங்க. ஆனால் ஈஸ்வரன் கூட பட்டம் அவருக்கு கொடுக்கலாமா? அவருக்கு தகுதி இருக்கா? ஏன் கொடுத்தாங்க? சனீஸ்வரன் அவர் நினச்சாலே எல்லாருக்கும் கொஞ்சம் அடிவெல்லாம் கலக்கும். இந்த ஆள் என்ன தான் பண்ண போகிறான்னு தெரியலையே, இது வரைக்கும் இருந்தவெல்லாம் பரவாயில்ல, இவன் வேற 7 என்ன பண்ணுவானே தெரியல, பயம். ஏன் அந்த பயம் வருதுன்னு சொன்னால், எல்லாருக்குமே 1 வருஷம் 2 வருஷம்னு இடத்த மாற்றிக்கினே இருப்பாங்க. ஒரு ஆள் தான் 7.5 வருஷம் உடாப்படியாக நம்மளை வச்சு செஞ்சுருவார். அப்போ 7.5 வருஷம் ஒரு ஜாதகத்தில் சனீஸ்வரன் வராரு சொன்னால், ஒரு மனுஷனுக்கு ஆயுசு 100னா அவர் 3 தடவை ரவுண்ட் அடிச்சுடுவார். நம்ம வாழ்க்கையில் 3 தடவை இந்த சனீஸ்வரன்கிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்க வேண்டியது தான். ஒரு மனுஷனுக்கு ஆயுசு 100னா சனீஸ்வரன் 7.5 சனி 3 தடவை நம்ம வாழ்க்கையில் திரும்ப 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 வந்துடுவார். எதுக்காக அப்படின்னு சொன்னால், இது வரைக்கும் நான் சேர்த்து வச்ச நம்ம கர்மாவெல்லாம் எந்த காலகட்டத்தில் நான் அனுபவிப்பேன்னு சொன்னால், எந்த காலகட்டத்தில் அனுபவிப்பேன் சாமி? இந்த சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் 7 நடக்கும்போது நமக்கு வர வேண்டிய பாக்கி எல்லாத்தையும் மொத்தமாக கொண்டு வந்து இறக்கி வச்சுட்டு, எப்பா எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிடான்றுவார். நம்மளால் சாப்பிட முடியாது, நம்மளால் அனுபவிக்க முடியாது. ஏன்னா நல்ல சாப்பாடு சாப்பிட்டுருந்தா கொஞ்சம் சந்தோஷமாக சாப்பிடும். சாப்பிட்டது எதுவுமே பிடிக்காத சமையலாக சமைச்சு வச்சுட்டோம். சரி சமைச்சு வச்சுட்டோம், யாரோ சாப்பிடுவாங்கன்னு சமைச்சிட்டோம். கடைசியில் சனி பகவான் என்ன பண்ணிட்டாரு, டேய் நீ சமைச்சதை நீ தாண்டா சாப்பிட்ணும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, எடுத்துன்னு வந்து நமக்கே வச்சுறாரு. அப்போது நாம் செய்யக்கூடிய அந்த கர்மாவெல்லாம் ஒருத்தன் எடுத்துன்னு வந்து சேர்க்குறான்னா அவன் ஈஸ்வரனுக்கு நிகரானவன்றதுக்காக சனீஸ்வரனுக்கும் சனி பகவானுக்கும் ஈஸ்வரன்ற பட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த கர்மாவை இந்த கர்மாவிலேருந்து யாரும் தப்பிச்சு போகவே முடியாது. எல்லா மகனும் உதவாங்கியிருக்கிறான். இவர் வந்தார்னா
இதுலேருந்து யாரும் தப்பிச்சு போக முடியாது. ஏன் சாமி யாரும் தப்பிச்சு போக முடியாதுன்னா, இந்த மண்ணில் பிறந்தால் இதுதான் நியதி. ராமனே வந்தால் கூட பொண்டாட்டியை தொலைச்சிட்டு தேடி நிற்பான். ராமன் கடவுள் தானே, பொண்டாட்டியை தொலைச்சி தேடணும்னு விதி இருந்ததுன்னா தொலைச்சி தேடுவானா? நீயும் நானும் எந்த மொழிக்கு சாமி? ஒன்றுமே கிடையாது. அப்போ விதிப்படி நமக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையை ஒருத்தன் செய்கிறதுனால அவன் ஈஸ்வரனுக்கு சமமானவன்னு அவனுக்கு அந்த பட்டம் சாமி. சரி, கணபதிக்கு ஏன் சாமி விக்னேஸ்வரன் பேர் வச்சுக்கிறாங்க? அவன் விக்னத்தெல்லாம் தீக்கிறானா? ஆமாம், உண்மை, விக்னம்லாம் தீக்கிறான். எப்போ விக்னம் தீக்கிறான்? அவனை கும்பிட்டா விக்னம் தீர்ந்துருமா அப்படின்னா, அவனை கும்பிட்றதுனால விக்னம் தீர போகிறதே கிடையாது. அவன் ஒரு இடத்துல உக்காண்டிருக்கிறான், சர்வ வல்லவனுடைய சக்தியை தனக்குள்ள மறைச்சி வச்சு உக்காந்துக்கிறான். அவங்கிட்ட போய் நான் வேண்டணும், அவங்கிட்ட போய் மந்திரம் சொல்லணும். என்ன மந்திரம் சொல்லலாம்? கணபதியை கும்பிடணும்னா கணபதி மந்திரம் தானே சொல்லணும். ஆனால் இவங்கிட்ட அந்த பாச்சா பலிக்காது. இந்த மந்திரம் தந்திரம்லாம் வெளியே இருக்கிற கணபதிக்கு தான், உள்ளே இருக்கிற கணபதிக்கு இந்த மந்திரம்லாம் செல்லுபடி ஆகாது. அப்போ என்ன சாமி மந்திரம் பண்ணுறதுன்னா, அதுக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, அந்த கணபதிக்கு ஒரு மந்திரம் இருக்குதுப்பா, வெளியே இருக்கிற மந்திரம்லாம் சொல்கிறீங்களே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே, வேர்த்து இறைப்பு வந்தபோது வேதம் வந்து உதவுமோ, மாத்திரை போதும் உம்முளே அறிந்து நிற்க வல்லீரேல், சாத்திரப்பை நோய்கள் ஏது சக்தி முத்தி சித்தியே. அப்பா வெளியே மந்திரமாக சொல்லினுக்கிறியே, நல்லா சொல்கிற மந்திரம் கரெக்டு தான். ஆனால் ஒரு நாள் உனக்கு மூச்சு விடக்கூட முடியாத அளவுக்கு ஒரு சோதனையான காலகட்டம் வருமே, அன்னைக்கு வேர்த்து விறுவிறுத்து மூச்சு வாங்கி நிற்குமே, அந்த நேரத்தில் உன்னால் நீ சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறார். யார்? சிவவாக்கியர் கேட்குறார். சொல்ல முடியுமா? காலமெல்லாம் சாமிக்கு அர்ச்சனை அபிஷேகம் பண்ணிக்கிட்டே மந்திரத்தை சொல்லுகிறாங்க. இவ்வளோ சொல்கிறாங்களே, அவங்களுக்கு போதாத காலம்னு ஒன்று வரும், ஏமன் கையோட கூட்டம் போகிற காலம்னு ஒன்று வரும். அந்த காலம் வரும்போது, இந்த உடலை விட்டு உயிர் போகும்போது நமக்கு வேர்த்து விறுவிறுக்கும், மூச்சு வாங்கும். ஏன்னா வெளியேகிறவன் வலிப்பான், உள்ளகிறவன் இழுப்பான். டே போயிடாதடா, நீ போனால் நான் போயிடுடா அப்படின்னா போனால் அவன் விடவும் மாட்டான். அவனும் இவனும் போராடும் போது எனக்கு வேர்த்து விறுவிறுக்கும்பா. அப்போ இவ்வளோ நாள் சொன்னியா, அப்போ நீ மந்திரம் சொல்லுவானா? அப்போ என்னால் சொல்ல முடியாதுப்பா, இதை பிடிச்சி கட்டுறதுக்கே நான் பெரும்பாடாயிடும். அப்போ இந்த மந்திரம் உன்னை காப்பாற்றுமானா இந்த மந்திரம் காப்பாற்றாதுப்பா அப்படின்றாரு. அப்போ எந்த மந்திரம் தான் சாமி காப்பாற்றும் அப்படின்னா, அதுக்கு ஒரு மந்திரத்தை ஒருத்தர் கொடுப்பாருப்பா. என்ன மந்திரம்னா, மருள் புகுந்த சிந்தையால் மயங்குகின்ற மாந்தரே, குரு கொடுத்த மந்திரம் கொண்டு நீந்த வல்லீரேல், குரு கொடுத்த தொண்டரும் குகனொடிந்த பிள்ளையும் பருத்திப்பட்ட 12 பாடுதான் படிவீரே, மருள் புகுந்த சிந்தையால் மயங்குகின்ற மாந்தரே. நம்மளை அறியாமல் இருந்தால்தான் நமக்கு மயக்கத்தோடு வாழ்ந்துருக்கிறோம். எது சரி எது தப்புன்னு தெரியாமல் நிறைய தவறுகளையும் நல்லதையும் மாற்றி மாற்றி செஞ்சு பாவ மூட்டையை செஞ்சுக்கினே வரும். முதல்ல அதுலேருந்து வெளியே வாங்கன்றார். வெளியே வரணும்னா என்ன பண்ணுறது? குரு கொடுத்த மந்திரம் கொண்டு நீந்த வல்லீரேல். குரு ஒரு மந்திரம் சொல்லுவார்ப்பா, அந்த மந்திரம் தான் யார் வந்தாலும் எழுத்து நிற்கக்கூடிய மந்திரம். அது என்ன மந்திரம்? உபதேசம் சொல்லக்கூடிய அந்த ஒரு மந்திரம் தான் யமன் வரும்போது கூட அது எட்டி உதைக்க வந்து நிற்கும். அப்போ இந்த மந்திரம் மூலிமா தான் உள்ளே இருக்கிற அந்த கணபதியை, அந்த விக்னேஸ்வரனை நாம் ஆவாகனம் பண்ணி தொழுது அவனை மேல் நோக்கி கொண்டு வரும்போது தான் நம்மளுடைய பூர்வ ஜென்மத்தில் நாம் சேர்த்து வச்ச எல்லா கர்மாவும் அப்போ மட்டும்தான் அழியும். அப்போ தான் வினையெல்லாம் தீர்க்கக்கூடிய விக்னேஸ்வரனை அவன் மாறுவான். அவன் கீழே இருக்கிற வரைக்கும் யாராவது மரணம் அடையாமல் இருக்கிறாங்களா? எல்லா பொருளும் இறைவன் எல்லாருக்குமே கொடுத்துட்டான், யாருக்கும் எந்த ஓரவஞ்சனமே இல்லை. அப்புறம் எல்லாரும் எப்படி சாகுறாங்க அப்படின்னு சொன்னால், அவனை தொழுது அழுது மேலே கொண்டு போகக்கூடிய வழி தெரியல, அந்த மந்திரம் தெரியாதனால மரணம்ன்றது எல்லாருக்கும் சாஸ்வதம். அந்த மந்திரம் தெரிஞ்சால் அப்போ தான் அவன் பேருக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வினைகள்லாம் தீர்க்கறதுக்கு அவன் துணையாக வருவான். அப்போ தான் அவன் விக்னேஸ்வரனாக மாறுவான்.